சங்கீதத்தின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து அப்படியே சொல்லிக்கொண்டு போக விரும்புகிறேன். சங்கீதக்காரன் ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த புலம்புல நம்ம பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் 5ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். எத்தனை பேர் அப்படி நினச்சிட்டிங்க? YWCAல நாங்கள் வேலை பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஷூஸுன்னு வந்திருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. 4 இன்ச் ஒரே மாதிரி இருக்கும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும். அதை போட்டுக்கிட்டு நடையை கட்டிக்கிட்டு ஓடுவோம் நாங்கள். இந்த காலத்தில் நான் அதை யோசித்து பார்க்குறேன். இந்த 2 கால்களிலும் இப்பொழுது நடக்க முடியவில்லை. அது எல்லாம் ஃபைலெல்லாம் தூக்கிட்டு சும்மா செக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்போம் நாங்கள். ஆனால் அந்த பூர்வ காலங்கள்னு யோசிக்கும் போது எத்தனை பேர் அந்த ஓல்ட் டைம்ஸை நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் என் புருஷன் டெய்லி எனக்கு தோசை சுட்டு தருவார், காலையில் அவர் தான் காப்பி போட்டு எழுப்புவார். இப்போல்லாம் அதெல்லாம் காணோம். சில பேருக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த பூர்வ காலம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய மலரும் நினைவுகள் மாதிரி அநேக காரியங்கள் நம்முடைய மனசில் வரும். ஏன் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் இப்படி செஞ்சுருப்பாங்க, இங்கே வந்து நானும் படுறேன் பாருங்கள் உங்களோட அவஸ்தை. இதெல்லாம் குவைட் காமன். ஏன்னா அந்த காலத்து நினைவுகளில் இன்னும் உட்காண்டிருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்களை நான் இன்னொரு ரெம்முக்கு கொண்டு வந்துட்டேன், இன்னொரு லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க. இன்னும் என்னத்தை நீங்கள் பழைய காலத்தை பற்றியே பூர்வ காலத்தில் நீங்கள் அப்படியே யோசிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு யோசிக்கிற அளவிற்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு உணர்வு வேணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்ததா. சூப்பராக இருக்குல்ல வேர்டிங்ஸு. எத்தனை பேருடைய ஆவி ராக்காலங்களிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. சில பேர் தூங்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி திரும்புவாங்க, அப்படி திரும்புவாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த காலத்திலேயே உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தட் இஸ் நத்திங் பட் அ பாண்டேஜ் இன் யோர் லைஃப் டு திங்க் அபவுட் த பாஸ்ட். ஏன்னா கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரிமெம்பர் நாட் த பாஸ்ட். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அப்பந்தான் புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும். பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசு வராது. 100% டிக்ளேர்ட். இந்த இடத்துல அவர் அப்படி தான் பார்க்குறார். ஆராய்ச்சி செய்தது என்ன டைம் கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரில. பாருங்கள், என் இருதயத்தோடு நான் சம்பாஷித்து கொள்கிறேன். பக்கத்தில் பேச ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரோ என்னவோ, வைஃப் இருந்திருப்பாங்களோ என்னவோ. இருந்திருந்தால் ராத்திரி ஃபுல்லாக பயங்கரமான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். அவரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க, இவங்களும் தூங்க மாட்டாங்க. என்னங்க இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் பாருங்க, என்னங்க தூங்கிட்டீங்களா நீங்கள்? உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தூக்கம் வருது? எனக்கு இப்படி இருக்குதுங்க. புரட்டி உருட்டி அவங்களையும் ஒரு பீஸ்லெஸ் ஆக்கி விட்டுருவோம் நம்ம. இவர் சொல்கிறாரு, யாரோட பேசுகிறாராம்? என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுகிறேன். பண்ணுங்க, அது உத்தமமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இருதயத்தோடு சம்பாஷித்து, என் இருதயம், என் ஆவி. ஹல்லேலூயா. நீங்களே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை நாள் தூங்காமல் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆராய்ச்சி பண்ணி 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 உங்கள் மண்டை காஞ்சி ஓரளவுக்கு வரும் பாருங்க, அப்படிதான் தெரியும், சே வீணா இதெல்லாம் நான் செஞ்சேன். கடைசியில் அப்படி தான் இது முடியுது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? ஏன் அந்த டவுட் வருது? சில பேருக்கெல்லாம் இப்போ அப்படி தான் இருக்குது. நல்லா போகிற மாதிரி இருந்தோம், வந்துடுதே திருப்பி. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? நித்திய காலமாக இப்படி தான் இருப்பார் போல இருக்குது அவர். என் சிறை இருப்பு மாறுமோ? என் வறுமை மாறுமா? என் தனிமை மாறுமா? எனக்கு கல்யாணம் முடியுமா? புள்ள பேர் எனக்கு இருக்குமா? இன்னைக்கு நிறைய, ஏன்னா இட்ஸ் ஹைலி அ ப்ராக்டிக்கல் இஷ்யூ வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. இன்றைக்கி அந்த எண்ணங்கள் அலைமோதுகிறபடினாலே
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு விருத்தியை காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நான் அப்படி சாப்பிட்டேன், சிக்கன் என்ன மட்டன் என்ன, இன்னைக்கு ஒரு கஞ்சி குடிக்கிறது கூட எனக்கு துப்பு இல்லாமல் இருக்குது. சில பேரை பார்த்தா அதுக்கு ஒரு அழுத்துக்குவாங்க, சாப்பிட முடியலையான்னு சொல்லிட்டு. ஏன் கவலைப்படுறீங்க? அட்டம் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஏன்னா இப்போ தள்ளப்பட்ட நிலைமையில் நம்மளாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவர் தள்ளி போடவே மாட்டார். ஹல்லேலூயா. புருஷன் ஒருவேளை தள்ளி வச்சிடலாம், மனைவி தள்ளி வச்சிடலாம், பிள்ளைகள் நம்மை தள்ளி வச்சிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை தள்ளி போட மாட்டார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. He is an awesome and a wonderful God. அவரை நம்ம ப்ராக்டிக்கலாக ருசிக்காதபடி நம்மளை ஒரு கவிதை ஃபார்மில் அப்படியே நினச்சி எல்லாத்தையும் அப்படியே புனைந்து, கவிதை புனைந்து, அதை இப்படி போட்டு அதை அப்படி போட்டு கடைசியில் என் லைஃபே யூஸ்லெஸ்ன்ற ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடுவோம் நம்ம. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவோம். இப்படிலாம் யோசித்து பார்க்குறாரு அவர். எப்போ? எந்த காலத்தில்? ராத்திரி நேரத்தில் அவர் யோசிக்கிறார். எத்தனை பேர் என் புருஷன் எப்போ தான் என்னை தள்ள போகிறாருன்னு தெரில, போகிறதே சரியில்லை, நிலைமை இப்படியே இருக்குது, சண்டையும் சச்சரவுமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது, எனக்கு வேலை வருமானம் சரியாக இல்லை சிஸ்டர், எல்லாம் ஒரே கடனாக இருக்குது, எங்கள் பக்கம் திரும்பினாலும் பொழைக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு எல்லாம் அப்படி கையை ஒன்று இப்படி பின்னால் அப்படி வச்சுக்குவாங்க, அப்படி விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம்? அப்படியே கொட்டை கொட்டை பார்த்து ராத்திரி ஃபுல்லாக பேசிக்கினே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே விட்டத்தை பார்க்காத, என்னை நோக்கி பாரு, நான் தான் உனக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே சில பேருக்குலாம் அந்த கண்ணெல்லாம் வெளியே வந்துடும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தயவுசெய்து மனுஷனை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, சந்தர்ப்பங்களை பார்க்காத, எல்லாமே கைவிட்டுரும் நம்மளை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரை உண்மையாய் நோக்கி பார்த்த முகம் ஒன்று கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. சரித்திரமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ? இவங்கெல்லாம் இமேஜினேஷன். அந்த தயை இல்லாமல் அன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருப்பாரோ அந்த ஆள்? நிச்சயமாக யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோத்தையும் நல்லா வாங்கிட்டு இவர் வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு, தயை செய்யாது இருப்பாரோ? நீங்கள் நம்மளும் அப்படி தானே சொல்கிறோம், ஆண்டவரே உங்கள் தயவு எனக்கு இருக்குதா, இறக்கம் இருக்குதா, என்னை மறந்துட்டிங்களா, எவ்வளோ காரியங்களை பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? இது ரொம்ப டேஞ்சர் கேஸ் இது. ஏன்னா we live by grace. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் இந்த ஒரு விரலையும் அசைக்க முடியாது, நம்ம எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்க்கு நம்மளை தப்பிச்சிருப்பார், எத்தனை வியாதிகளுக்கு வேதனைகளுக்கு நம்மளை தப்பிச்சிருப்பார். டெஸ்ட் மணியாக நானே சொல்லிடுறேன். நம்ம மத்தியில் அருமையான ஒரு புண்ணியோடைய மம்மி வந்திருக்காங்க, முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் அவங்களுடைய டெஸ்ட் மணி அமேசிங். அப்படியே வாஷ்ரூம் போனவங்க பின்ன மண்டையில் ஃபோர்ஸிபிளாக பின்னால் வந்து விழுந்து பிரெயினில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணி கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம மத்தியிலே அவர்கள் வந்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டுன்னா நீ என்றைக்கோ கல்லறைக்கு போயிருக்க வேண்டியவன், இன்றைக்கி எப்படி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. யாராவது அப்படி பேசுகிறீங்களா? ஆண்டவரே உங்கள் கிருபை கூட போயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு ஞாபகம் இருக்குதா ஆண்டவரே? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, பர்டிகுலராக பர்சனலாக சில காரியங்களை நாம் கடந்து போகும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளும் பேசாமல் இல்லை. என்னதான் ஊழியம் செஞ்சாலும் கொண்டாலும் தேர் ஆர் வெரி மெனி சேலஞ்சிங். உங்களை காட்டிலும் எங்களுக்கு அதிக சேலஞ்சஸ் உண்டு, அதிக மன உளைச்சல்கள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும்
ஆண்டுடைய கிருபையினால சும்மா பந்து அடித்த சோர்லேருந்து எகிற மாதிரி பவுன்ஸ் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்போ அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து இப்படி தாங்க இருக்குது. எல்லாருமே அவங்களும் ரொம்ப பிரச்சனையோடு தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா பிரச்சனையோடு இருந்தாங்க. இப்போ நாங்களும் பிரச்சனையோடு தான் இருக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டா, நம்ம வாய் எதை பேசுகிறதோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதை புரியணும். போய் என்னால் முடியலம்மா, ரொம்ப தூக்கமாக வருது, அசதியாக இருக்குதுன்னா நீ தூக்கத்திலேயே அப்படியே அமர்ந்திருப்பாய். இல்லை, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு தரமான கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ இருக்கிற ஒரு கெத்துன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்னதான் நெகட்டிவிட்டி நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கு நேர் கான்ட்ரரியாக நம்ம டிக்ளரேஷன் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் உண்மையாக சொல்கிறேன். இப்போ நம்ம கேஸ்லாம் அப்படியே படுக்கை விட்டு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். ஆனாலும் சொல்லுவேன், எப்பிசாசே உனக்கு இவ்வளோ தான் தெரியும், ஆனால் எங்கள் ஆண்டருக்கு அதுக்கு மேலே தெரியும். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது, எப்படி நம்மளை எல்லாம் செய்கிறதெல்லாம் அவர் தம் தூதர்களை வைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னதான் முகம் அப்படி வாடி போயிருந்தாலும் அப்படி அங்கே வரும்போது அவருடைய பிரசனம் நம்மளை அப்படி சிரிக்க, என்னடா இவங்க நல்லா இப்படி ஜோக்கடிச்சிட்டு பேசுகிறாங்க, இவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லைங்க, எங்களையே ஜாலியாக்கி கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்திலே நமக்கு மன மகிழ்வு உண்டு. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை நம்மை உருவாக்க வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு பேச்செல்லாம் புருஷன் மனைவியை பார்த்து பேசும்போது, என்னம்மா சோர்வாக இருக்கிற, சந்தோஷமாக இருமா, என்னம்மா இப்படி இருக்கிற, பாருங்க தோசை சுட்டுது எவ்வளோ நல்லா வந்திருக்குது, இந்தியா மேப் மாதிரி சொல்லுங்கள். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பாருங்களேன். ஓ, ரவுண்டாக வரதை விட இந்தியா மேப் மாதிரி வர்றது எவ்வளோ கிரேட்டுன்னு நினைப்பாங்க அவங்க. தோசை சுட்டுருக்கீங்களா அப்படி யாராவது? அப்படி போய் அப்படி வந்து இப்படி வரும். அருமையான தெய்வச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், லெட் யுவர் தாட்ஸ் பி பாசிட்டிவ், லெட் யுவர் அவுட்லுக் பி பாசிட்டிவ் அண்ட் லெட் யுவர் டாக் பி பாசிட்டிவ். ஆனால் சொல்கிறார், இது நிமித்தமாய் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற அந்த வல்லமை உருவாகி கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த ரோமர் 4 ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமுக்கு தான் சரீரம் செத்து போச்சு. எனக்கு அது நான் ரொம்ப அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சுங்க, எனக்கு ஒன்றுமே சரி கிடையாது இதை சொல்லுவாங்களே தவிர, செத்ததை உயிர்ப்பிக்கிறவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை சொல்ல அவர்கள் மறுத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பேச்சை மாற்றி பாரு. செத்து போச்சு தான் என்ன செத்து போயிருக்கோம்? ஆளே செத்து ஒழுங்கி மண்ணுக்குள்ளே போனால் தான் செத்து போச்சு, அதை கூட உயிரோடு கொண்டு வந்துடுவார் நம்ம தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களுக்குள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். The revival times are fast approaching now. Amen. ஒரு விசுவாசத்தின்படி ஆகப்படுவது. அவர் சரீரம் செத்து போச்சு, சாதாரணுடைய கற்பம் செத்து போச்சு. அவர் சாகடிக்கிற மகா மன்னன் அவர். ஏன்னா நம்ம நம்பிக்கை எது மேலேயும் இராதபடி என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணுவார். ரொம்ப பற்றுதலாக இருக்கிறியாம அங்கே ஒரு கட், இங்கே ஒரு பற்றுதலாக இருக்கியாமா இங்கே ஒரு கட், இந்த பக்கம் சாயறியாமா இங்கே ஒரு கட், முன்னால் சாயறியாமா கட்டு, நட்டாத்தில் நிற்க வச்சுருவார் அப்படியே தனியாக. அப்போ தான் ஆண்டவரே அப்படின்னு மேலே பார்ப்போம். நம்ம அவருக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க. நம்மளை உருவாக்குனவர் அவர் தானுங்க. நம் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த கார்னரில் போனாலும் உன்னை மடக்கி பிடித்து ஒரு ஆட்டை மடக்குது போல அவருக்கு மடக்கி பிடிக்க தெரியும். அவர்கிட்டலாம் நம்ம வித்தை காமிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நேரம் இல்லை,
என் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. நீ உனக்காக புலம்புறத விட்டுட்டு மற்ற ஆத்மாக்களுக்காய் புலம்ப நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். This is the time and season when you have to really lament for the souls around you. அருமையான தெய்வ ஜனமே, எவ்வளோ நாள் இப்படியே உட்காந்துட்டு என்னால் முடியல, என்னால் இது பண்ண முடியல, எனக்கு ஒன்றுமே முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் ஜீவனோடு உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார்? நம்ம வச்சு ஏதோ சாதிக்கணும்னு அவர் நினைக்கிறார் இல்லைங்க. அதை யோசித்து பாருங்க. பணமே இல்லைங்க, அப்படியே இருக்கத்துலேயே தருத்திரம் தாண்டவம் ஆடும். நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்களேன், நீங்கள் பார்ப்பீங்க கடன் ஏறிக்கிட்டே போகும், தத்துவம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இல்லை இல்லைன்னால இருக்குதுன்னு சொல்லுங்க, இருக்கிறதுல கொடுத்து பழகுங்க. தட் இஸ் அ சீக்ரெட். ஆண்டவர் சொல்றாரு, நான் பல மடங்கு என்னுடைய அற்புதங்களையும் என் ஆசீர்வாதங்களையும் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் ஆட்டிடியூட் சரியில்லை, உன்னுடைய வாய் சரியில்லை. இன்னைக்கு நம்முடைய எல்லா தோல்விகளும் அதனாலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் ஊழியத்தில் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனப்போ கூட கையில் காசு இருக்காது. ரோட்டில், ஏன்னா எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு வைக்க மாட்டாங்க. ரோட்டில் ஒரு ஜோல்ற பையன் மாட்டிக்கிட்டு நல்லா ஏதாவது கடலைலாம் வாங்கி போட்டுக்கிட்டு, அதுதான் காணிக்க வரும் அந்த காலத்தில். பொரிக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் வரும், வாங்கி போட்டுட்டு அதே பிரசவாக்கத்தை சுற்றி வந்திருக்கிற வில்லிவாக்கம், இந்த பக்கம் புளியாந்தோப்பு எல்லாம் நடையில் நடந்து போய் கொண்டு ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ரோட்டில் பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு எட்டனா இருக்குமா, ஒரு டீ ஒரு பன்னு சாப்பிட்றதுக்கு இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு ரிசைன் பண்ணேன். கையில் அவ்வளோ காசு பார்த்தது எப்படி இருக்கும்னு பாருங்க நிலைமை. ஆனாலும் அந்த நாளிலே கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார். வைக்கவே பட மாட்டேன். இருக்கிற ரோட் சைட் டீ ஷாப்பில் போய் உட்காந்து ஜாலியாக ஒரு டீ ஒரு பன்னு, 10 காசு அப்போ பன்னு. இப்போ கேட்டால் கூட அந்த 10 காசு கூட கிடையாது நீங்கள் உங்களுக்கு. இல்லையா, டீ ஒரு 20 காசு இருக்கும், குடிச்சிட்டு திவ்யமாக ஊழியம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லாம் ரொம்ப சர்ப்ளஸாக இல்லை. ஆண்டால் தேவையை தேவன் ஒவ்வொரு நாளும் அழகாய் சந்தித்து கொண்டே இருக்கிறார். கையில் எதையும் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசுறது கிடையாது. ப்ராஜெக்ட்னா பிளான் பண்ணுவோம், ஜாம் பண்ணுவோம், எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வைப்போம், கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய ஒரு அனுபவம். இன்றைக்கும் சாந்தினி இருக்கிறாங்க, அநேக திருமணங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். முந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், நிறையா பேர் இருந்தாங்க, அவங்கள காப்பாற்றுவதே சோறு போட்டு அவங்களுக்கு பார்த்து எத்தனை வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போல்லாம் நான் திரும்பி பார்க்கும்போது சோர்ந்து படுத்திருந்தா ஒரு ஆத்மாவை நம்மளால் சந்தித்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். இட் இஸ் அ ரியல் ட்ரைனிங் கிரவுண்ட். இல்லைன்னு சொல்லாத, பாரு, எப்படி நிறையா பாரு, அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் செத்து போனதை பார்க்கல, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் செத்து போய் ஒன்றும் இல்லைன்ற வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கும் அப்புறம்தான் ஆண்டவர் அத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சாலும் சூப்பரான ஒரு பிள்ளைய அவங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பி இருக்கிற காரியம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும். இட்ஸ் நாட் ஃப்ரம் எனி மேன், ஃப்ரம் எனி டாக்டர். இன்னைக்கு என்னவோ ஓசிபிடி, அந்த பிசிடி, என்னவோ ஃபர்டிலிட்டி சென்டருக்கு பஞ்சமே இல்லை, அதுதான் வளர்ந்துக்கிட்டு போகுது. நம்மளுடைய அவிசுவாசத்தை வைத்து அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் டோட்டாலிட்டி அவர்கிட்ட பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Even when you hear this word of God, அவர் உனக்குள் ஒரு பிள்ளைய உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இதை நீ விசுவாசிக்கிறாயா? உன் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா வறுமைகள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கணும்,
இதுக்கு காசு கட்டணும்னு நீ நினைச்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த பணத்தை உன் கரத்திலே அவர் தந்து உன் வெட்கத்தை அவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நான் உனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை பார்க்காத, ஒரு உதவியும் வராது. Learn to depend on God 100%. புலம்பாத. அடுத்தது இது பண்ணேன், இது இல்லை, இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், அலப்புகிறதுனாலே நமக்கு வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. ரைட், we will go on. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோம். வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்று. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. எப்படி பார், பிசாசு மண்டையை திருக்கி விட்டு ராத்திரியில் அதுவும் கூடையாவது பேசுறதுக்கு ஆள் உட்கார்ந்து இருந்தால் அவன் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு இருப்பான். என்ன நான் யோசிக்கிறேன், அப்படி 2 தட்டு தட்டி வா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் பக்கத்தில். ராத்திரி நேரத்தில் எல்லாம் தூங்குற நேரத்தில் எப்படி ஆதியில் ஏவாளை வந்து நைஸாக தனியாக கொண்டு போய் அவன் கேட்பான் நம்பருங்க. அந்த மாதிரி காலத்தில் அவன் கிரியை செய்கிறான். தனிமையாக இருக்கும்போது இருதயத்தில் ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் சஞ்சலத்தை தேவன் மாற்றுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்தது அவர் சொல்றாரு, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஏங்க, அவருடைய கோபத்தினால அவர் இரக்கங்களை நம்ம தான் கோபப்பட்டால் எல்லாத்தையும் அடைச்சிடுவோம். ஒரு ஆள் அண்ட முடியாது, பக்கத்தில் பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது. புருஷனே பக்கத்தில் வர முடியாது கோபம் வந்துச்சுன்னா. அங்கே டேபிளில் வச்சுருக்கிறேன், போய் சாப்பிடுங்க. எனக்கு வேலை இருக்குதுன்னு நான் போகிறேன். புருஷன் மனைவி பற்றி சொல்வார், இதை 4 நாள் காயப்போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வரும் அப்படின்னு அவர் கணக்கு. இந்த அம்மா கணக்கு என்ன தெரியுமா? இவரை 4 நாள் காயப்போட்டால் அதுவே பணிஞ்சு வரும். 2ம் காஞ்சாலும் கம்பத்தினாதுங்க. நீயா நானா பார்த்து விடலாம் கடைசி வரை. யாரோ உட்காந்து சாதிப்பாங்க பாருங்க. அதுலேயே லைஃப் டைமே போயிடும். அங்கேருந்து எங்கள் பிள்ளை வருது, எங்கேருந்து இது வருது, விருத்தி அடையிறது, என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் முடியாது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கோபம் ரொம்ப முக்கியம். அதுதான், கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் அத்தான் அப்படின்னுங்க, அவரே சொல்லுங்க அப்படின்னு வேறு. அதுக்கு தான் காத்துனுறாரு. நம்ம அதுக்கு விட்டே கொடுக்க மாட்டோம். 2 இரு துருவங்கள் மாதிரி உட்காந்துட்டு இன்னைக்கு எவ்வளோ 10 வருஷம் கடந்து போச்சு ஒரே ரூஃப் கடியில். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ அன்பினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவான பலனை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, தேவன் இரக்கம் செய்ய மறந்து அவரே போய் இவர் சந்தேகப்பட்டு கேட்டுன்னு இருக்கிறாரு. அதான் அங்கே இரக்கம் செய்ய மறந்துட்டாரோ தேவனே. அடுத்தது, கோபத்தினால் தனது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. என்ன வார்த்தை அது? இங்கிலீஷில் எப்படி இருக்கு சாந்தினி? Has God forgotten to be gracious? Has he in anger shut up his tender mercies? That's the right. Shut up his tender mercies. Shut up. புருஷன் சொல்லுவார், மனைவி பேசணுன்னே ஷட் அப். அதோட ஷட் அப் ஆயிரும். எல்லாம் ஓப்பனே ஆகாது எதுவுமே. இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஆனால் உணர்ந்து பாஸ் சொல்வார், ஷட் அப், டோன்ட் டாக். எங்கள் பாஸெல்லாம் என்னை அப்படி திட்டிக்கிறாரு. ஆனால் இப்போ ஆண்டவர் ஷட் அப் பண்ணிட்டா எங்கே போய் நிற்போம் நம்ம? சொல்லுங்கள். ஜீவனோடு இருக்க முடியுமா? வந்திருக்க முடியுமா? இப்படி சிரிச்சிட்டு உட்காந்துருக்க முடியுமா? தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண முடியுமா? நெவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அடைச்சி வைக்காமல் திறந்து வச்சிருக்கிறதுனால தான் என் ஊற்று இன்னைக்கும் உங்களிடத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் உனக்குள்ளிருந்து பெருகும்படிக்காய் என் ஊற்று உனக்குள் பெருகி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. He is a God who can never shut the door. நீ மனசு ஷட் ஆகி எல்லாத்துக்கும் விரக்தியாகி
நீ லோன்லி பர்சனாக மாறிடலாம். ஆனால் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார். திருப்பி திருப்பி வருவார். நம்ம கோணிக்கிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போனால் கூட, என்னம்மா சொல்லுமா, அவருடைய அன்பெல்லாம் வித்தியாசங்க. அதுதான் யாராக இருந்தாலும் தேவ அன்பினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடி வாங்கினாலும் ஸ்டில் வி கேன் லவ் பீப்புள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு பெரிதானது. அது சொல்கிறாரு, அப்பொழுது நான், இது சரியான காமெடியான ஒரு வேர்டு. அப்பொழுது நான், இவ்வளவோ அவர் பேசிட்டு அவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான், இது என் பலவீனம். அப்பா, இதை மோலே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ வார்த்தையை விட்டுருக்கவே வேண்டாம் அந்த ஆள். திஸ் இஸ் மை வீக்னஸ். அப்போ அவர் காலம் ஃபுல்லாக புலம்புற ஒரு கேரக்டர்னு நல்லா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? என் வீக்னஸுங்க சொல்லிடுறேன், என் வீட்டுக்காருக்கு தாழ முடியல, நான் அவர்கிட்ட போய் புலம்பிடுறேன், என்ன பண்ணுறது, எனக்கு யார் இருக்கா? கரெக்டு தான். நீங்கள் புலம்புற இடத்துல நீங்கள் கொஞ்சம் புலம்புங்க, பதில் கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. இவர் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பேசிட்டு எனக்கு உண்மையாக இந்த வசனம் வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப யோசித்தேன். இது என் பலவீனம், அதையும் ஒத்துக்கிறார். இப்படியெல்லாம் பேசுறது, சந்தேகப்படுறது, ஆண்டவரே சந்தேகப்படுறது, ஆண்டவரையே கேள்வி கேட்கறது, இதெல்லாம் என்னுடைய பலவீனம்னு சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். இதே என் பலவீனம்தான். எந்த நேரமும் கசப்பு, வைராக்கியம், திட்டு, சாபனை அப்பப்போ வந்துடுது. என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் மை வீக்னஸ். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அப்போ சம்திங் வென்ட் ராங் இன் பிட்வீன். யோசித்து பாருங்களேன். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அப்போ ஏதோ ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் அவர் நல்லா இருந்திருக்கிறாரு, அதை கவனிக்கணும். ஆண்டவர் அவரை நன்றாக வைத்திருந்திருக்கிறார். ஏதோ தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராக இருந்திருக்கலாம், அபிஷேகத்தில் அவர் நிறைந்தவராக இருந்திருக்கலாம். நம்மளும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம குட் டைம்ஸை ஒரு வேளை என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இடையில ஏதோ ஒரு கோடு விழுந்து இவ்வளவு சந்தேகங்களையும் அந்த மகனுக்குள் கொண்டு வந்திருக்கிறதுன்னா அப்போ என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ப்ராப்ளி யூ வுட் ஹவ் கான் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்திலிருந்து விலகினவனாய் அவன் காணப்பட்டதுனால இவ்வளவு சந்தேகம். ஏன்னா பிசாசு காத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுறது தான். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறாரா என்ன? ஒரு காலத்துலலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் தளர்ந்து, நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து, நமக்குள்ளாக இருக்கிற தைரியம் கரைந்து போய் கொண்டு இருக்கிறது. முன்னால் கர்த்தர் செய்வாருங்க, எப்படியோ செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் நாளடைவில் செய்வாருன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஸ்தோத்திரம். நீ என்ன ஸ்தோத்திரம் போடுறன்றது அவருக்கு தெரியும். விசுவாச ஸ்தோத்திரம் போடுங்க நல்லா, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். யூ நீட் டு கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ் வித் காட். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த ஆதி ஸ்தானத்திற்கு, ஆதி அன்பிற்கு நம்ம வரணும். எவ்வளோ காரியங்களை நம்ம விட்டுட்டோம் இடையில. அவ்வளோ சூழ்ந்த பிரசனம் நாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஊழியத்தில் அப்படி நம்ம நேசித்து ஊழியங்களுக்கு போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ஒரு ரோபம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஊழியம் செய்யணும், நம்ம பண்ணணும், கொள்ளணும். டு வி ஹாவ் த ரியல் ஹார்ட், a real fire for God to work for him? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, வச்சாலும் சரி, வைக்காட்டினாலும் சரி, my love for you will never fail. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறார், புடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களில். உன் சரீரம் வியாதியினால் வாடினாலும், உன்னுடைய காரியங்கள் வருத்தத்தோடு இருந்தாலும், உன்னுடைய பணம் இல்லாமல் போனாலும், உறவுகள் உனக்கு இல்லாமல் போனாலும்,
Are we still able to say that I love Jesus with all my heart and I want to serve him? அந்த ஒரு அக்கினி நமக்குள் இல்லை என்று சொன்னால் நம்ம எது செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. வலிவி போய்கொண்டே இருக்கும், புலம்பல் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத அநேக காரியங்களை பிசாசு உள்ள புகுத்து கொண்டே இருப்பான். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி பிரகாசிச்ச ஒரு நாள்ல, இன்னைக்கு எப்படி உன்னை மாற்றி வச்சிருக்கான்னு பார்த்தியா? எதுக்கு நீ இடம் கொடுத்த? வாட் வென்ட் ராங்? இந்த புலம்பில் அவன் பலவீனன்றான். கடைசியில் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன்னதமானுடைய வல்லகத்தில் வருஷங்களை நினைவு கூறுகிறேன். ஐ ரிமெம்பர் தோஸ் இயர்ஸ் ஆஃப் குட்னஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பழைய காரியங்களை இனிமேல் லிங்கர் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. God wants to do something great. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய நினைவுக்கு அப்பால், உன்னுடைய செயல்பாட்டுக்கு அப்பால். இப்போ நான் உணர்றேன், ஆண்டவரே, இப்போ மை ஹார்ட் இது வரைக்கும் ரொம்ப கத்தளிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் நான் இப்போ சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் என்னை அவைலபிளாக வைக்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க. என்னையே ஒதுக்கி கொண்ட காரியங்கள் அநேகம் இருந்தது, இப்போ பயங்கரமாக மோதிக்கொண்டு வருகிறது ஊழியங்களும் இதுவும். இவ்வளோ நாள் I was saying no to everything. எவ்வளோ காரியங்களுக்கு பயந்தது உண்டு, விலகினது உண்டு. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அவைலபிள். ஆண்டவரே நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஐ நோ நீ அழைச்சவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நீர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. That one faith makes me run for the glory of God by His grace. திரும்ப வாங்கிருங்க. எல்லாமே சோர்வாக அப்படி பார்க்கும்போது சொல்கிறீங்களா சிஸ்டர், என் வீட்டில் போய் என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு I will take a decision. I tell you something, this is the individual decision that you have to make before God. ஹல்லேலூயா. உற்சாகம் வேணுங்க. இதுக்கே உற்சாகம்லாம். வாழ்க்கையில் என்னைக்காவது ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துருக்கீங்களா? ஹஸ்பண்டும் நீங்களும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? ஒன்று ஊழியம் 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 ஊழியம், வேலை 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 வேலை, தூங்குறதுக்கே டைம் இல்லாமல் இருக்குது. I tell you, this is the lie of the devil. You need to understand. Make yourself available for the will of God to be done in each one of your life. என் புருஷன் ஓடிட்டாரு, அந்த அவளோட ஓடிட்டாரு. நீ எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருந்த உன் புருஷனுக்கு? மனைவி நீ எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருந்த? புருஷன் நீ எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருந்த? பிள்ளைகள் எப்படி நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க? Today the Lord tells, the devil is stealing all our happiness and joy. தெரியாம அவன் திருடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு பெரிய சரிவு ஏற்படுவதற்கு முன்பாய் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Give time for each other. Ample. சும்மா ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு உட்காருங்களேன், அதில் ஒரு அன்பு வரும். பேசக்கூட தேவையில்லை. நீங்கள் சும்மா ஒரு லுக்கு விட்டு பாருங்க, ஒரு ஹாப்பினஸ் வரும். உங்கள் அம்மா அப்பாவை உட்காந்து பாருங்க, ரசிங்க. பா என்னை பெற்று எவ்வளோ தூரம் ஆளாக்கி வச்சுக்கிறீங்க, ஐ எம் கிரேட்ஃபுல் சொல்லி பாருங்க. எதுக்கு என்னை பெத்த? முதல் கேள்வி அதான் வரும். நானா சொன்னேன் உன்னை பெக்கிறதுக்கு? அடுத்த கொஸ்டின். முடிக்க விரும்புகிறேன். அருமையான தெய்வச்சனமே, உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன். பாருங்க, இவர் ஆவியை கொஞ்சம் அலசி பார்த்ததுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் கொஞ்சம் அலசி பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டியது. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் பேசினது உண்டு, யார் யாரை கொண்டும் பேசினது உண்டு. ஆனால் வாழ்க்கை மாறாமலேயே இப்படியே இருந்து நம்ம எவ்வளையோ இழந்துட்டோம். என் புருஷன், என் பிள்ளை, என் வீடு, என் சொந்தம், என் பந்தம்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு ஸ்டெப் அவுட் பண்ண போகிற இந்த சர்க்கிளில் இருந்து 2 பேரை ஒன்றா வெளியே வாங்க ஆண்டருக்கென்று. கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ இதை உணரணுன்னே உனக்கு முன்னால் மூடப்பட்ட கதவுகள் அநேகமாக இருக்கிறது. இது திறக்கணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அதை உடைக்கிறேன்னா நம்ம உடஞ்சிருவோம். உடையாது, அவர் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பார் அதை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஐ கம் பேக். என்ன காரியம் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை அழைச்ச அழைப்பு உண்மை உள்ளது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆண்டவரே, அந்த காலத்தில் நீங்கள் எப்படி அதிசயம் செஞ்சீங்க என் வாழ்க்கையில். ஒருவேளை சாப்பாடு கூட, நாங்களாம் ஹோமில் வந்து அப்போல்லாம் ஒரு 45 பேர் இருப்போம், எங்கள் பெத்தல் வீட்டில் இருப்போம். அப்போல்லாம் உனக்கு காசெல்லாம் ஒன்றுமே இருக்காது, எப்படியோ சாப்பாடு ஓடும். ஒரு கஞ்சி, ஒரு பானை நிறையா கஞ்சி வச்சுட்டு ஒரு துவையில் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாம் சுற்றி ஜாலரா அடித்து டப்பங்குத்து போட்டு ஹாப்பியாக பாடிட்டு அந்த கஞ்சை குடிப்பாங்க என் பிள்ளைங்க. ஸோ ராத்திரி பசியாக இருக்கும், சாப்பாடு இருக்காது. ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் ஜாலரா என்ன அங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த வீட்டில். வெரி சூப்பரான இண்டிபெண்ட் பிளேஸ் அது. டங்கு டங்குன்னு எல்லாம் நாங்களும் சேர்ந்து, எங்கள் அண்ணன் டான்ஸ் ஆடுவார், நானும் டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் போட்டு சந்தோஷமாக. பசி அப்படி உயிரை போகிற மாதிரி பசியும். சாப்பிட்டு உட்காந்துருப்போம். there will be a tap at the door. திறந்தா சுட சுட 2 பேக் ஃபுல்லாக பிரியாணி வரும். என்னன்னு கேட்டால், நம்ம ஜோம் பண்ண கேட்ரஸு பக்கத்தில் எங்கேயா கல்யாணம் வச்சுருப்பாங்க பிகேனில். அங்கே நாங்கள் அங்கே ப்ரோஜாக்ட் இங்கே தான் இருந்தோம் பக்கத்தில். உங்களுக்குன்னு போட்டு தம் பிரியாணி தனியாக வச்சுருந்தேன் அக்கா, இதை உங்களுக்கு கொண்டு வந்தேன். அழகாக அதை போட்டு உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். that was the life we started. இன்னைக்கு எல்லாம் இருக்குது அப்படியே. நான் ஒரு 10 வகை கூட்டோட எல்லாம் இருக்குது, ஆனாலும் புலம்பல் நம்மளை விட மாட்டேங்குது. எல்லாம் இருக்குது, சுகர் இருக்குது, என்னத்தை சொன்ன நல்லா டிசைனாக ஸ்வீட் வச்சுருக்குது, வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த ஸ்வீட்டை பார்த்தாலே இப்போவா இவங்க கொண்டு வருவாங்க டப்பாவாக. இப்போ தான் ஸ்வீட்டே வருது சோதனை காலத்துக்கு. ஆனால் இப்போ அதையும் வெறுக்க வச்சிட்டேன். நான் அங்கே கிடச்சிதுன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் தாம்பரத்தில் கிடச்சின்னா மரியாதையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே ஆஃபீஸ் காட்டு பார்க்குறத கொடுத்துருவேன். நமக்கு சோதனையே வேண்டான்ட்டு. ஏன்னா என் கூட இருக்கிற கேஸும் சுகர் கேஸு, அதனால் நாங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து மரியாதை இங்கே கொடுத்துருவோம். நாங்கள் அதெல்லாம் அங்கேயே மொக்கிடுவோம் உட்காந்து. இப்போ மனம் திரும்பிட்டோம் ரொம்ப. நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கூட பேசும் உங்களோட. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு அளவு தான் கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டுட்டு இப்போ வேணான்ற அளவுக்கு இங்கே ஒரு மாதிரி தலை கிறுக்கிட்டே இருக்குதா, அதனால் நம்மளுக்கு தொல்லையே வேண்டான்னு விட்டாச்சு. அதனால் என்னன்னா, உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உங்களுடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அருமையான தெய்வஜனமே, ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் நேம் தெம் ஒன் பை ஒன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் அது. செய்யாத காரியங்களை பற்றி புலம்பாதீங்க, செஞ்ச காரியங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, ஹாப்பியாக இருங்க. நான் சொல்கிறேன், the joy of the Lord will definitely put the devil down. நீங்கள் தனியாக உட்காந்து சிரிச்சு பாருங்கள், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மென்டல் கேஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல. தனியாக உட்காந்து டான்ஸ் ஆடுவேன். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிச்சுன்னா ரூமை போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பாட்டை போட்டுட்டு தையா தக்கன்னு ஆடிட்டு இருப்பேன். அந்த காலத்தில் தனியாக தான் ஆடுவேன், ஆனால் வலி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை தானே அவன் அடக்கணும்னு பார்த்தா நம்ம அதுக்கு நேராக காண்ட்ரரி. நமக்கு தெரியணுங்க, ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஸோ மே காட் bless you with this word today. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. எல்லாரும் எந்திரிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற எல்லா விதமான
உரபா சியாந்திரபா தூசிகளை அது ஒரு பக்கம் தட்டி போட்டு உனக்குள் இருக்கிற அந்த ஆதி அன்பையும் ஆதி உறவையும் என் கூட அது புதுப்பித்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். This is the wind of the Holy Ghost. ஆண்டவர் சொல்றாரு, உரபா லெஹோ தோலமா சியாந்திரபா, உண்மையாய் இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய எல்லா காரியங்களையும் உன் குடும்பத்தையும் என் கரத்திலே நீ ஒப்பு கொடுத்து கடந்து போ. நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் உன் ஊழியங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறதை நீ கண்டு ஆச்சரியப்படுவாய். ஜீவனுள்ள தேவன் நான் உன் பட்சமாய் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. பட்டு போன எல்லா காரியங்களையும் நான் துளிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஒரே ராத்திரியிலே நான் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க கூடும் என்று சொன்னால் நீ எதிர்பார்க்கிற காத்திருக்கிற காரியங்களை நான் செய்யாமல் போவேனோ? இன்றைக்கு ராத்திரி நான் அந்த வழியை உனக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறது, உன் நெருக்கங்கள் மாறுகிறது, உன் பற்றாக்குறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தின் மீது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாட்களும் பிளவுண்ட அநேக காரியங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரம் தேவன் வாழுகிற ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறபடினாலே அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தீட்டான காரியங்களுக்கும் விலகிப்போ, கர்த்தராகிய தேவன் அதிலே நான் வாழ விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜென்ம சுபாவங்களை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The divine peace of God that passeth all understanding is filling you all today. ஆண்டவர் சொல்றாரு, பாரத்தோடு வந்த உன்னை நான் லகுவாக்கி சந்தோஷத்தோடு அனுப்பி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வெளிக்காயமுக்கு நன்றி செலுத்துகிறோம். You're an awesome God who always does awesome things in our life, Lord. எங்களுடைய பார்வையை நீங்க நேராக்குங்கப்பா, எங்க எண்ணங்களை நீங்க சீராக்குங்க ஆண்டவரே. Help us to believe 100% in you, Lord. எவ்வளோ சரிவுகள் உண்டு அப்பா. Though we are humans, Lord, you have filled us with your Holy Spirit so that we can grow more in your likeness day by day, oh Father. உடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கட்டி எழுப்பி அற்புதங்களை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், இவர்களுக்குண்டான சகலவற்றையும் ஆசீர்வதியும். போகும் பொழுது இவருடைய வாகனங்களையும் இவர்களுக்குண்டானவற்றையும் மூடி மறைத்து பத்திரமாய் வீடு போய் சேர்க்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். அடையாளுக்கும் நீங்கள் பேச இவ்வளோ கிருபை கொடுத்தீங்களே. ஐ தேங்க்யூ வித் ஆல் மை ஹார்ட். நாங்கள் எப்பெல்லாம் உடஞ்சி எங்களால் முடியலன்னு நாங்கள் இருக்கிறோமோ அப்போ நீங்கள் ஃபுல் கெப்பாசிட்டியில் நீங்கள் இறங்குறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் டாடி. We thank you for everything. I give you all the glory, honor and praise, and I pray this prayer in the matchless name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. Amen and amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென்.